என்ன சார் பிஜேபி ஆட்சி பண்ணுற மாநிலத்திலே இன்னைக்கு இந்தி கட்டாயம் இல்லைங்க, உங்கள் இஷ்டம் போல் படிங்கன்ட்டு பின்வாங்கிட்டாங்க. ஆமாம், மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்கம் தனக்குத்தானே வந்து சூனியம் வச்சுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. சொந்த காசு சூனியமா? ஆமாம், சொந்த காசில் சூனியம். அதாவது இது வந்து எதிர்கட்சிகள் பண்ண போராட்டமோ இல்லை எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தமோ இல்லை காங்கிரஸ் கட்சி கொடுத்த அழுத்தமோலாம் கிடையாது. அந்த மாநிலத்தில் அவங்களே உருவாக்குறாங்க ஒரு லாங்குவேஜ் கன்சல்டேஷன் கமிட்டி அப்படின்னு உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு தலைவர் வர்றாரு. அந்த தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழுவினுடைய தலைவர் லக்ஷ்மிகாந்த் தேஷ்முக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே மராத்தியில், அதாவது மகாராஷ்டிராவில் மராத்திய பசங்களுக்கு எழுத தெரியல, பேச தெரியல, அதையே இன்னும் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ண முடியல. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடிஷ்னலாக வச்சிருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜும் பசங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஹிந்தியை கட்டாயம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது ஒருத்தனுடைய மொழி சிக்கல் மட்டும் கிடையாது, அகடமிக்காகவே அது பெரிய சிக்கலாக போயிடும், பசங்களுக்கு வந்து பாடம் படிக்கிறதுலேயே மிகப்பெரிய சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. சொன்னது காங்கிரஸோ எதிர்கட்சியோ தமிழ்நாடோ கிடையாது. பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் கன்சல்ட் கமிட்டியினுடைய சேர்பர்சன் லக்ஷ்மிகாந்த் தேஷ்முக் அவர் பத்திரிகையில் பேட்டியை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார், நீங்கள் வந்து ஹிந்தி கட்டாயம்ங்கிறத இப்போ எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு இப்போ வந்து ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொன்னதை வந்து முதல்ல எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனையுடைய துவக்க புள்ளி எங்கன்னா, மும்மொழி கொள்கையை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது ஒரு மொழியை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் மும்மொழி கொள்கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு அதுலயுமே அவங்க அந்த இந்தி கட்டாயம் இல்லை, ஆனா இந்தியாவுடைய இந்த ராஷ்டிர மொழியில ஏதாவது ஒரு மொழியை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு தான் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் நேற்று பேசும்போது சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஹிந்தி டீச்சர்ஸை விட்டு வேற டீச்சர்ஸே இல்லை அப்படிங்கிறாரு. ஆமா, அது நானும் பார்த்தேன். அதாவது இங்க வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்கதான் டீச்சர் இருக்காங்க, அதனால நீங்க ஹிந்தியை கட்டாயமா கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பின்வாங்கி இருக்காரு. இப்ப இதுக்குன்னு புதுசா ஏதாவது டீச்சர் ஹையர் பண்ணுவாரோ? ஆக்சுவலி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மராத்தியை வச்சுட்டு 3rd லாங்குவேஜ் ஆப்ஷனலாக யாரு எதை வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், ஹிந்தி கம்பல்சரி இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் ஆனாலும் படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மற்ற லாங்குவேஜுக்கான அட்மாஸ்பியரை இவங்க கிரியேட் பண்ணி தரமாட்டாங்க. அதாவது ஹிந்தி மொழியை தாண்டி பிற மொழிகளுக்கான ஆசிரியர்களை இவங்க உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க. அதாவது மற்ற மொழிக்கு டீச்சர் இருந்தா தானே நீங்க அதை படிப்பீங்க. இருக்க ஒரே ஆப்ஷன்ல ஹிந்திக்கு மட்டும் நாங்க டீச்சர் வச்சா, மற்ற மொழிக்கு டீச்சர் இல்லைன்றதுனால ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஹிந்தியை தான் எடுத்து படிச்சோம். இப்போ வந்து இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது இவங்க வந்து பயந்துட்டாங்க, பிரச்சனையாகுது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். கம்பல்சரின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, இவங்க இதை கம்பல்சரி சொல்லலைனாலும் ஹிந்தியை தான் திணிக்கிறதுக்கான வேலை நடக்குது. இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னாலே ஏதோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்க வேண்டிய சிக்கல்கள் வருது பார்த்தீங்களா, அந்த சிக்கல்கள் வரும்போதே அது ஹிந்தி தான் முதல் ஆப்ஷனாக வருது. அதை புரிஞ்சிக்காம நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்குவேன், ஆனால் மும்மொழி கொள்கையில் வந்து கம்பல்சரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறதே ஒரு போங்கான ஆட்டம் தான். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தமே இதுதான். நீ ஏதோ ஒரு வகையில் என்னைக்கு இருந்தாலும், இப்போ நீங்கள் நம்ம புதிய கல்விக்குள்ளே அடாப்ட் பண்ணிட்டோம்னா 3rd லாங்குவேஜுக்கான ஒரு விண்டோவை திறந்து வச்சுட்டு போகிற மாதிரி. என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு பாஜக கவர்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே இல்லை, எந்த காலத்துலையும் வரமாட்டாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்குவேன், ஒரு சாஃப்ட் வர்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடப்பாடியே வந்தாலும் பாஜக வந்த மாதிரி தானே. இல்லை, எடப்பாடி வந்தாலும் ஒன்று தான், பாஜக வந்தாலும் ஒன்று தான். இனி இது அதில் என்ன, அது இதில் என்ன. அப்போ இவங்க வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விண்டோ திறந்துருந்துச்சு, 3rd விண்டோ திறந்துருந்துச்சு அப்படின்னாலே அதில் வந்து ஹிந்தியை கொண்டு உள்ள நடத்திக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும். யார் இந்த மகாராஷ்டிரானுடைய லாங்குவேஜ் கமிஷன் கமிட்டி. ஆமாம், அந்த கமிட்டியில் இன்னொரு விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் டேமேஜை ஏற்படுத்துது ஹிந்தி அப்படிங்கிறத பல ஸ்காலர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமிட்டியினுடைய தலைவர் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, லக்ஷ்மிகாந்த். ஸோ அப்போ இதை தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது, எப்போ நாங்கள் வந்து தமிழ் இருக்குது, எங்களுக்கு பிழைப்புக்கான மொழி ஆங்கிலம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை பார்த்துட்டுங்க. ஹிந்தி உள்ளே வர்றது அப்படிங்கிறது இது வெறும் மொழி மட்டும் கிடையாது, இது ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியான ஒரு படையெடுப்பாக தான் தமிழ்நாடு பார்க்குது. தமிழ்நாடு அதை எதிர்த்து போராடுது. 1937-38 இன்னைக்கு வரைக்கும் இந்தியை உள்ள விடாமல் தொடர்ச்சியாக பெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு. இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்ன அதே கருத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு மகாராஷ்டிராவில் அந்த பாஜக அரசால் அவங்க நியமித்த குழுவினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, வந்து இது வந்து லிங்குஸ்டிக் அண்டு கல்ச்சுரல் டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, அதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கு வர்றாங்க, பாம்பேயில் வர்றாங்க, தங்குறாங்க. இவங்க அதாவது அங்கிருந்து வரக்கூடிய வட இந்தியர்களுடைய ஹிந்தி மொழியும்
இல்லை வேற ஏதாவது மொழி, பிகாரி கூட பேசலாம், இல்லை மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடியவங்க மற்ற மாநிலத்தில் வரவங்க என்ன மொழி வேணாலும் பேசலாம். இது எல்லாமே ஒரே ஆல்மோஸ்ட் சேமான மொழி தான். மராத்தியும் ஹிந்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மராத்தி ஹிந்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிகாரி ஹிந்தியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மராத்தியும் பிகாரி ஒரே மாதிரி இருக்கும். ராஜஸ்தானி இப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து இங்க வர்றவங்க மராத்தியை கத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இதுதானே நாங்க தமிழ்நாட்டுல சொல்றோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு பிழப்ப தேடி வர்றீங்க, அப்ப நீங்க தமிழை தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு. இல்ல ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ், நீங்க ஹிந்தியை தான் கத்துக்கணும் அப்படின்னு இது சொன்னாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 120, ஆர்டிகல் 210, ஆர்டிகல் 343 ஆல்மோஸ்ட் 356, 57 வரைக்கும் இருக்கு. இதுல என்னன்னா, இது எதுவுமே வந்து லாங்குவேஜ் டீல் பண்ண, இது எல்லாமே லாங்குவேஜ் டீல் பண்ணக்கூடியது. இதுல எதுலையுமே ஹிந்தி ஒருபோது நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அதில் வந்து கான்ஸ்டியூஷனாக உறுதியாக இருக்குது. ஆனால் இவங்க வரக்கூடியவங்க தான் இந்த நரேஷன் செட் பண்ணுறாங்க, இது வந்து நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ அப்போ வரும்போதே நீ இப்போ வட இந்தியாவிலேருந்து இந்திக்காரங்க வர்றாங்க, இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, பெங்களூர் வராங்க, கனடா வர்றாங்க, கேரளா கூட வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ஹிந்தி டைலக்டே வேற, தமிழ் தென்னிந்திய திராவிட மொழிகளினுடைய மொழி அமைப்பே வேற. இது ரெண்டும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, கத்துக்க முடியாதவங்கனால தமிழை கஷ்டப்பட்டு தான் அவங்க கத்துக்கணும், கத்துக்கிறாங்க இப்ப எல்லாமே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழோடைய உச்சரிப்போ இல்ல மலையாளத்தோட உச்சரிப்போ அந்த ஹிந்தி பீகாரோட உச்சரிப்போ வேற மாதிரி இருக்கு. அது வந்து கத்துக்கிறது வந்து கஷ்டம்ன்றதுனால பரவாயில்ல, மொழி அமைப்பே வேற. ஆனா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த உச்சரிப்போ அந்த உச்சரிப்போ மராத்தியும் ஹிந்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை கூட நீங்க கத்துக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த குழுவினுடைய தலைவர் ஒரு சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, இப்போ பீகார்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடியவன் மராத்தி கத்துக்க விருப்பம் இல்லை அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு ஹிந்தி ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப இதைத்தான் நாங்க சொன்னோம், ஐயா நீ வந்து ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு சொன்னாலும் ஹிந்தியை நீ வந்து ஒரு 3வது மொழியா வைக்கும் போது ஹிந்தி தான் இங்க வந்து திணிக்கப்படும். அங்க இருந்து வடநாட்டுல இருந்து வர்றான், அவன் வந்து எங்க ஊருக்கு வரான், நமக்கு தாய்மொழி தமிழ், இங்க எல்லாரும் தமிழ் பேசுறாங்க, தமிழை கத்துக்கிட்டு போறான். ஆந்திராவுக்கு போறானா தெலுங்கு கத்துக்கிட்டு போறான், கேரளாவுக்கு போனா அவன் வந்து மலையாளத்தை கத்துக்கிட்டு போறான். நீ எதுக்காக ஹிந்தியை கம்பல்சரி பண்றீங்க? அது தப்பு. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்ப தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும், படிப்படியா குறைஞ்சு போயிடும், பயன்பாட்டில இருந்து போயிடும். ஏற்கனவே ஆங்கிலத்தால ரொம்ப சதைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்திய வேண்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய அமைக்கப்பட்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ல 3rd பாயிண்ட் அதான் கொடுத்துருக்காங்க. வட இந்தியால இருந்து வரவன் எவனும் கத்துக்க மாட்டேங்கிறான் மராத்திய அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, லிங்குஸ்டிக் ஐடென்டிட்டி, லிங்குஸ்டிக்ஸோட ஒர்த்து, இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் நாம் வந்து சிலப்பதிகாரம் படிக்கிறோம், மணிமேகலை படிக்கிறோம், தொல்காப்பியம் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து சங்ககால இலக்கியங்கள், சங்கத்துக்கு பிற்பாடு வந்த இலக்கியங்கள், இப்போ அறக்காப்பியங்கள், இதெல்லாமே இருக்குல்ல. இது எல்லாமே இந்த வாழ்வியலோடு, இந்த கலாச்சார பண்பாட்டோடு, இந்த சிந்தனை மரபோடு, தத்துவங்களோடு, வாழ்க்கையோடு தொடர்புடையது. நமக்கு நம்ம 3000-4000 வருஷமா நம்மளுடைய ஒற்றை சிந்தனையினுடைய அடையாளமாக தான் இலக்கியங்கள் இருக்கு. நீ மொழி அழிஞ்சதுன்னா இலக்கியம் அழிஞ்சு போயிடும். இலக்கியம் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சொந்த மொழியில் நாம் நமது தாய்மொழியில் நமது இலக்கியங்களை கற்றுக்கொள்வதை தடுக்கப்படும். ஸோ அப்போ இதெல்லாமே பெரிய டேமேஜாக போயிடும். இப்போ நீங்கள் வந்து பீகார் எடுத்துங்க, பீகாரில் பாதிக்கு ஒரு 20-30% ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போஜ்பூரி இருக்குது, மைதிலி இருக்குது. இப்போ அந்த மொழிக்கான இலக்கியம் இதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சுல. ஒரு மொழி அழியும் போது அந்த மொழியினுடைய இலக்கியம் இல்லாமல் போயிடும். இலக்கியமும் இலக்கணமும் இல்லாமல் போனாலே கலாச்சார பண்பாடு இல்லாமல் போயிடும். கலாச்சார பண்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா நிலம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் தான் அழிவு நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அப்போ இதைத்தான் வந்து இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹிந்தியை கற்றுக்க சொல்கிறது தமிழ் இல்லாமல் பண்ணுறதுக்கு, தமிழ் இலக்கியங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு. அப்படியே தமிழ் இலக்கியம் இருந்தாலும் அதை நாங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், நீங்கள் படிச்சிங்க. அதுதான் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்கி அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்போ இன்னைக்கு ரொம்ப வசமாக வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்தியை தூக்கி பிடிச்சி மற்ற மொழிகளை அழிச்சிட்டாங்க. ஆனால் மராத்தியை நான் வந்து தூக்கி பிடிக்க மாட்டேன், ஏதோ ஒரு வகையில் வந்து நான் வந்து இதை வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க எங்கே நகர்றாங்க அப்படின்னா, மராத்தி ஐடென்டிட்டி பேசின சிவசேனா கட்சியை தான் இன்னைக்கு வந்து இதை இஷ்யூவாக மாற்றிருக்காங்க. பால் தாக்கரே மாதிரி, ராஜ் தாக்கரே மாதிரி ஆட்கள் வந்து 2 தாக்கரேகளும் இணைந்து இந்த இது. ஆமாம், அவங்க அப்பா ஒரு காலத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய மராத்தா லீடராக இருந்திருக்காரு சிவசேனா. நம்ம அவங்களுடைய கொள்கையில் நிறைய முரண்பாடுகள் உண்டு. மராத்தி ஐடென்டிட்டி பேசினாலும் அவங்க ஒரு இந்துத்துவா கட்சி தான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா பாஜக வேற ஃபோக்கஸ்ல வந்திருக்கிறதுனால நியாயப்படி பார்த்தா அது ஒரு ஓபிசி கட்சியாக தான் மராத்தால் டெவலப் ஆயிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்காக அது அவங்க கையிலேயே எடுத்திருந்தாலும் அது
நியாயமானது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மராத்தி ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்கே. யாருக்கு அப்படின்னா உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரேக்கும் சிவசேனாவுக்கு வந்து. ஆனா பிஜேபி அப்படி சொல்லி தானே தேர்தல் சந்திச்சது, நாங்க வந்து மராத்தியை காப்பாத்துவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி தானே அந்த வாக்குறுதி தான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் இடியா வந்துருக்கு. இந்த பக்கம் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும், அந்த பக்கம் தலைமை அதாவது பிஜேபியோட தலைமையை திருப்திப்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு வர மோடி திருக்குறள் பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு வர மோடி தமிழ்ல பேசுறாரு, அப்பப்போ வாட் சொல்றாரு, தமிழை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, மங்கி பாத்தில் பேசுறாரு, வெளிநாடுகளில் போய் பேசுறாரு, வேட்டி சட்டை போட்டு வர்றாரு. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா தமிழை வளர்க்கறதுக்கு ஃபண்ட் ஒதுக்குவாங்களான்னா ஒதுக்க மாட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்துக்கு 2435 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு வெறும் 100 கோடி 150 கோடிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. 165 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ மக்கள் இருக்கோம் சவுத் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் தமிழர்கள் இருக்கோம், நாம் வரி கட்டுறோம், இவ்வளோ வரி கட்டியிருக்கோம், கோடிக்கணக்கில் வரி கட்டுறோம். கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் 8 லட்சம் கோடி வரியாக கட்டியிருக்கோம். நம்ம அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி தான் திருப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மொழியை வளர்க்குறது காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இங்கே வரும்போது வேட்டி கட்டிக்கிட்டு தமிழில் குரல் பேசிக்கிட்டு கண்டதை பேசுவாங்க. இப்போ இவங்க என்னென்னா ஒரு ஐடென்டிட்டி தான், ஒரு அடையாளத்தை முன்வைப்பார்களே ஒழிய அவர்கள் ஒருபோதும் உண்மையான வளர்ச்சியை நோக்கி போக மாட்டாங்க. இந்தியாவில் எந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவங்க உதவ மாட்டாங்க, எக்ஸப்ட் சமஸ்கிருதம், ஹிந்தி. இதை தாண்டி அவங்க வேற எந்த வளர்ச்சிக்கும் அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி இன்னுமே போகல. ஆக்சுவலா ஒரு மொழியவே அவங்க வந்து உருப்படியே கத்துக்கலாம் அப்படின்றீங்க. ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி சொல்லலையே. போய் பாருங்க, நார்த் இந்தியாவில் மும்மொழி கொள்கையை எல்லாரும் ஏத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும்தான் வந்து தமிழ்னு பிடிச்சிட்டு இங்க இருக்க தமிழக மாணவர்களை வந்து முன்னேறி போடாம ஸ்டாலின் அவர்கள் வந்து தடுக்கிறாரு. மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு போய் சேர்த்தா அவங்க வளர்ந்துருவாங்க, அந்த வளர்ச்சியை தடுக்கிறான்றவங்க. ஆனா அங்க கொடுக்குற ரிப்போர்ட் பார்த்தா எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கும்போது தான் டீச்சர் இருக்காங்க, இங்கிலீஷோ இல்ல மதர் டங்கோ சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சரே இல்லைன்றாங்க. ஸோ வளர்ச்சி அங்க அப்படி இருக்கும்போது இந்த வளர்ந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் அவரோட கம்பேர் பண்ணி இவர் பேசி நம்மளுக்கு விபூதி அடிக்க பாக்குறாரு. எப்படி எடுத்துக்கிறது? அண்ணாமலை அவங்க அப்பா ஒரு விவசாயி, அவர் ஆட்டுக்குட்டியெல்லாம் தோல் வச்சுட்டு இவரே ஐபிஎஸ் ஆனது பிறகு போட்டோலாம் கொடுத்தாருல. உங்க அப்பா கரூர்ல ஒரு பெரிய விவசாயி தான். பெரிய விவசாயினா ஒரு சாதாரண விவசாயி. நீங்கள் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா நீங்கள் சொல்லிக்கிறீங்க, நமக்கு அது உடன்பாடு கிடையாது. நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிங்களா, நீங்கள் ஐஐடியில் படிச்சிருக்கீங்களா, எப்படி படிச்சிங்க? உங்களுக்கு எந்த வகையில் ஹிந்தி படிக்காதனால உங்களுடைய வளர்ச்சி தடுபட்டுச்சு? நீங்கள் ஐஐடியில் போய் சேர்றதுக்கும் நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்றீங்களா? அண்ணாமலை பிற்பாடு இந்தியை கற்றுருக்கலாம், வட இந்தியாவில் போய் படிச்சிருந்துருக்கலாம். அவர் ஐபிஎஸ் போல ஆமாம் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் படிச்சிருக்கலாம். அவர் மும்மொழி வேணும், வளர்ச்சியை தடுக்குதுன்னு பேசுகிறாருல. இந்தியாவிலே அதிகமான இளைஞர்கள் ஐடி துறையில் வேலை பார்க்குறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகமான உற்பத்தி துறை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆமா, இப்ப ரீசெண்டாவும் ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்றிய அரசோடு மோதல் போக்குல இருந்தாலும் தமிழ்நாடு வளர்ச்சியில முதல் இடத்துல இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் இல்லைங்க, ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் வருதா, அவன் தமிழ்நாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான். மிரட்டி அதை குஜராத்துக்கு வாங்கிட்டு போறாரு மோடி, அது வேற கதை. ஏன் தமிழ்நாடு ப்ரிஃபர் பண்றான்? இங்க வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கு, இங்க படிச்சவன் நிறைய பேர் இருக்கான், எந்த விதமா நல்லா இருக்கு, எஜுகேஷன் நல்லா இருக்கு, புரிதல் நல்லா இருக்கு. ஸோ அப்போ இது எதனுடைய சக்சஸ் அப்படின்னா இருமொழி கொள்கையினுடைய சக்சஸ். அது இருமொழி கொள்கையினுடைய சக்சஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு தாய்மொழி இருக்கு, மார்க்கெட்டுக்கு ஒரு மொழி வேணும், மார்க்கெட்டுக்கு ஒரு மொழி வேணும், சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மொழி, தொடர்புக்கு ஒரு மொழி, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி தான் வந்து இங்கிலீஷா பயன்படுத்துறாங்க சர்வதேச லெவலில். நம்ம வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் வரோம். ஸோ அப்போ அந்த மொழி நம்ம பயன்படுத்துறோம். பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பேச்ச கேட்கவே கூடாது. அவருக்கெல்லாம் வந்து வேஸ்ட், அவர் எதுவுமே தெரியாது. மும்மொழி கொள்கை இருந்தால் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் சிறப்பாக, நாங்கள் என்றைக்குமே சிறப்பாக தான்டா இருக்கோம், நாங்கள் நல்லா தான் இருக்கோம், உனக்கு தான் பிரச்சனை. உன் கட்சியை வளர்க்கறதுக்காக நான் வந்து இங்கே வந்து 3வது முறையாக பிடிஆர் அவர்கள் சொன்னார், யாரா சக்ஸஸ்ஃபுல் மாடலை கொண்டு போய் இந்த மாதிரி தோத்து போன ஒரு மாடலோட சேர்ப்பாங்களா? நாங்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம், எங்களை ஏன்டா பின்னோக்கி இழுக்கிறீங்க? அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, மூத்திர சந்தில் வச்சு கும்முன்னு கும்புறாரு. யார்? பிடிஆர். அடி வெளுத்து வாங்குறாரு ஒவ்வொரு தடவையும். அவர் வந்து எக்ஸாக்டாக போட்டு என்னென்ன ஃபேக்ட்டுங்கிறத சொல்றாரு. இருந்தாலும் இவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. இவங்க வெளியே வந்து வடிவேல் சொல்லுவார்ல இந்த படத்துல, அடி கொடுத்த கட்டத்துறைக்கே இவ்வளோ காயமா இருக்கு, அடி வாங்கினவங்களுக்கு இன்னுமாடா இந்த ஊர் நம்மள நம்புது. அந்த மாதிரிதான் அண்ணாமலை. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஃபெயிலியர். அதை வந்து பாஜக அரசாங்கம் அமைச்ச குழுவே சொல்லிட்டாங்க மகாராஷ்டிரால. அதனால மகாராஷ்டிரா பின்வாங்கியிருக்கு. இந்த பின்வாங்கலுக்கு பின்னாடியும் அஜெண்டா இருக்கு. அவங்க வந்து நாங்க பின்வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு 3வது மொழிக்கான ஆசிரியர் அப்பாயின்ட் பண்ணாம புதிய கல்விக் கொள்கையினூடாக மறுபடியும் வேற மாதிரி கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கு. எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்.
அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ரொம்ப தெளிவான விஷயம். நாங்கள் மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்க மாட்டோம், புது கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். அப்படி ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் நிதி கொடுப்பீங்கன்னா அதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். பாஜக அரசு உண்மையிலே மண்டிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில். அது ஏன்னா அந்த மராத்திய உணர்வு, மராத்திய அங்கே இருக்கக்கூடிய பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே வாரிசுகள்னால. ஸோ பாஜகவை தோற்கடித்த பாஜகனே வச்சுக்கலாம். ஆமாம், பாஜகவை தோற்கடிச்ச மராத்திய பாஜகன்னு கூட வச்சுக்கலாம். அது நம்ம ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை மகாராஷ்டிரா, அங்கேயே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பார்வை தான் அது. ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சு தொடக்க புள்ளி வச்சவர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமாம், அதுக்கப்புறம் இது வந்து இப்போ பத்திட்டு ஏரியும் நாங்களாம் நினச்சிட மாட்டாங்க. நான் கூட நினச்சேன், என்ன ஒரு மாநிலத்தில் ஒரு இந்திய எதிர்ப்புன்னு வருது, இதுக்கே வந்து ஒரு ஒன்றிய அரசு இவ்வளோ தூரம் பதறுது அப்படின்னு நான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுக்க எல்லாம். இப்போ கர்நாடகாவில் கூட நம்ம அதை பார்த்தோம். இப்போ அங்கே போய் வந்து அவர் சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க, அந்த ஆட்டோக்கார்கிட்ட, இது ஹிந்தி தான் பேசணும். அவன் சொல்லுங்க, இது கர்நாடகா, நீங்கள் மற்ற மாநிலமாவது பரவாயில்ல, இங்கே ஏதாவது சொன்னால் ஆன் த ஸ்பாட்டில் அடி விழுகும். நீ கர்நாடகாவுக்கு வந்திருக்க, நீ கன்னடம் கற்றுக்கோ, எங்களை வந்து நீ ஹிந்தி கற்றுக்காதன்ட்டு அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹிந்தின்ற இதுவே வந்து ஒரு ஆதிக்கமாக தான் இருக்குது. ஒரு ஆதிக்க மனநிலை தான் இந்த ஹிந்தின்றது. நீ ஹிந்தி பேசிதான் ஆகணும், ஹிந்தி தான் இந்த தேசத்தோட மொழி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதெல்லாம் கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழி இருக்கு, அவங்கவுங்க அதை ராஜ் தாக்கரே வந்து தமிழ்நாடையே காமிச்சார். தமிழ்நாடு பாருங்க மொழி உணர்வுல எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜ் தாக்கரே வந்து தமிழ்நாடு தான் எக்ஸாம்பிளா காமிச்சாரு. அது உண்மையிலே சொல்ல போனால் ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்பு தான் அது. இப்போ இந்தியா முழுக்க அது பரவிக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஏர்டெல் ஷோரூமில் போய் நீ மராத்தியில் பேசு அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய உணர்வு தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு இது இந்தியா முழுக்க வந்து பரவணும். அப்போ தான் வந்து இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படும்.